நட்புகளே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ப்ரோட்டீன் ரிச் மினி சோயா சங்க்ஸ், புரதச்சத்து மிகுந்த சின்ன சோயா சங்க்ஸில் ஒரு பரட்டல் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப கிரேவி டைப்லேயே இருக்காது, அதுக்காக ட்ரையாகவும் இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன சமையல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஒரு 2 3 பிஞ்ச் அளவுக்கு கடல் பாசி சேர்க்குறோம். ஒரு குட்டி பிரியாணி அவ்வளோதான் சேர்த்து இது பொரிஞ்சு வரும்போது சின்ன வெங்காயம் ஒரு 7 8 சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சைஸ் நைஸாக அரிஞ்சு வச்சதை சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதை நல்லா வதக்குறோம். அது பொரிஞ்சு வரும்போது ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்க்குறோம்ப்பா. பச்சை மிளகாய் கவனமாக சேருங்க. முழுசாக சேர்த்திங்கன்னா சஸ்மி வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கீறிட்டு சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குறோம். கொஞ்சம் வதங்கி நல்லா கோட்டிங் வரும்போது நம்ம இஞ்சி, பூண்டு, சோம்பு 3 இடித்து சேர்க்குறோம். இஞ்சி நல்லா 1 இன்ச்சு அளவுக்கு இருக்க இஞ்சி 2 பீஸ் எடுத்துக்கிறோம். பூண்டு ஒரு 10 பூண்டு எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் இடித்து சேர்க்குறோம். அதை நல்லா வேக வச்சு வதக்கும் போது ஒரு தக்காளி, ஒரு குட்டி தக்காளி இல்லை மீடியம் சைஸ் இருந்ததுன்னா கீத்து மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 4 பீஸ் இருக்கும் இருந்தால் போதும். சரி, அதை கீரி நைஸாக அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்து வதக்குறோம். இது வதங்கி வரும்போது ஒரு 10 புதினா இதில் சேர்த்துக்கிறோம். இந்த இடத்துல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி சஸ்மே அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துட்டு இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறோம். சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறோம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறோம். மிளகாத்தூள் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை வந்தப்போ நீங்கள் சேர்க்கலாம். ஜீரகத்தூள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு வாசத்துக்காக. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு அந்த மசாலா நல்லா வதங்கி வரும்போது மினி சோயா சங்க்ஸை நம்ம தனியாக வேக வச்சு புளிஞ்சு எடுத்துகிட்டு சேர்க்குறோம்ப்பா. அப்படியே புளியாமல் போட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியோடு சேர்ந்து மசாலா உள்ளே இறங்காது. அதனால் புளிஞ்சிட்டு சேர்த்தோம்னா மசாலா உள்ளே இறங்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.